ஸோ செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் விசாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்பயும் சேலரி கொடுக்குற மாதிரி இவங்கள்ட்டே காசு வாங்கி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியை கழட்டி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ எது பண்ணலாம் எது பண்ண முடியாதுன்னு தெரிய மாட்டேது. செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் இப்போ ரொம்ப கம்மி சான்சஸ் பண்ணலாம், ஆனால் சில விஷயங்கள் தான் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஸோ சொல்லுங்க, இப்போ எப்படி இருக்கு இந்த மார்க்கெட்? நீங்கள் வந்து இப்போ ஒரு யூகேல இருக்கீங்க, இல்லை அவுட் சைடில் இருக்கீங்கன்னா, ஒரு பிஎஸ்டபிள்யூலையோ ஸ்பவுஸ் வீசாலையோ இருக்கீங்கன்னா, இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ஓகே 20 lakhs 30 lakhs கொடுத்துட்றாங்க, நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னாலே 55K மினிமம் கொடுக்கும். கரெக்ட். அது 55K ப்ளஸ். அப்போ அந்த 3 monthsல இதெல்லாம் காமிக்கணும். வந்து நீங்கள் கிளியராக இருக்க வேண்டியது என்னன்னா, பிஸ்னஸ் வந்து ஆர்டிஎஃப் லெவல் 6 லெவலில் இருக்கணும். வேறு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸ்கில்டு ஒர்க்கர் வீசால இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ இந்த லோக்கல் ஆளோட இன்வெஸ்ட் பண்ணி அவங்க செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் மாறலாம். இப்போ ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி வர முடியாது. திருப்பி அவங்க வந்தால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் தான் வர முடியும். ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கிறவங்க வந்து எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா எப்படிங்க? சூப்பராக இருக்க. நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து வைக்க போகிறோம். புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன். நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க வந்து மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன், சீனியர் இமிகிரேஷன் லாயர், ஒன் ஆஃப் த லீடிங் சீனியர் இமிகிரேஷன் லாயர் ஆஃப் UK. மோர் தென் 6000 பாசிட்டிவ் கேசஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் IAAல லெவல் 3 முடிச்சிருக்காங்க, விச் மீன்ஸ் தட் ஹீ கேன் ரெப்ரசன்ட் யூ இன் த கோர்ட் இன் UK for any immigration purpose. Immigration purpose. So Universal Fortune Limited தான் இருக்குது. வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்க்கு டைரெக்டாக போயிடும். ஸோ செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் விசாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்பயும் எனக்கு லாஸ்ட் வீக் மட்டும் ஒரு கேஸ், பெரிய கேஸும் வந்துச்சு. அதில் என்னென்னா இந்தியாவிலேருந்தே உட்காந்துட்டு இங்கே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பாக வாங்க, வந்ததுக்கப்புறம் அதே இந்த மாதிரி இந்த செயின்ஸில் தான், ஒரே ஒரு செயினில் இந்த என்ன மெக்டானல்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு செயினில் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டோட இந்த டேக்அவேஸ் சப்வே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு மக்கள் அங்கேருந்து 30 lakhs 40 lakhsலாம் கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு அதே ஃபார்மேட்டில் எப்படின்னா சேலரி கொடுக்குற மாதிரி இவங்கள்ட்டே காசு வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியை கழட்டி விட்டாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னுமே மக்கள் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஜூலை இதுலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல நிறைய ஜாப்ஸை தூக்குனாங்க. அதனால என்ன இருக்கு, அதனால வந்து என்ன இருக்கு இல்லைன்னு மக்கள் தெரியல. இப்பயும் பழைய காலத்துல வந்து ஃபுட் கோர்ட் என்ன ஃபுட் ட்ரக் வச்சுட்டு இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இன்ஸ்டாகிராமில் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு மக்களை விற்று ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ எது பண்ணலாம் எது பண்ண முடியாதுன்னு தெரிய மாட்டேது. செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் இப்போ ரொம்ப கம்மி சான்சஸ் பண்ணலாம், ஆனால் சில விஷயங்கள் தான் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அது என்ன பண்ணலாம்? அதே மாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்றுமே இல்லை. கரெக்ட். இது வந்து மேன்மேட். நம்ம லாயர் பண்ண வேலை. இந்த மாதிரி லாயர்ஸ்லாம் வந்து ஓகே இது செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் பேர் வச்சுட்டு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி வச்சு விட்டாங்க. அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ சொல்லுங்க, இப்போ எப்படி இருக்கு இந்த மார்க்கெட்டில்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்னு நீங்கள் வித் இந்த இமிகிரேஷன் ரூலில் போனீங்கன்னா இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி தான். அதாவது இமிகிரேஷன் ரூல்ஸுக்குள்ளார மேன்மேடு ஒரு இதுதான் வந்து கிரியேஷன் தான் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப். அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு யூகேல இருக்கீங்க, இல்லை அவுட் சைடில் இருக்கீங்கன்னா, ஒரு பிஎஸ்டபிள்யூலையோ ஸ்பவுஸ் வீசாலையோ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் கம்பெனி ஆரம்பித்து அந்த பிஸ்னஸை ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு பிரிட்டிஷ் பார்ட்னரு ஒரு டைரக்டராக இருக்காங்க உங்களோட. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மூலியமாக நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணி அந்த செகண்ட் டைரக்டரோ இல்லை செகண்டாக அந்த ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க ஹூ இஸ் ஆன் மைக்ரண்ட் வீசா அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்க முடியும். இதுதான் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது. நம்ம வந்து நிறையா பண்ணியிருக்கோம். எகெயின் இட் இஸ் லீகல். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜூலைக்கு முன்னாடி ஷாப் மேனேஜர்,
ஷாப்கீப்பர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஷெஃப்பு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பியூட்டி சலூனுக்கு ப்ளஸ் பார்பர் ஷாப்புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பு. அண்ட் இட் இஸ் கம்ப்ளைண்ட்ஸ் செக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஜூலைக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்லாமே போயிருச்சு. RQF லெவல் 6 இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அண்ட் ரோல்ஸுக்கு மட்டும்தான் வந்து முடியும். இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு நான் வர முடியுமானா, ஏன்னா ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஷெஃப்பை எடுத்துட்டாங்க. அப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் சும்மா ஒரு சின்ன கடையோ இல்லை ஒரு சின்ன டேக்அவேக்கோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு செல்ஃப் ஸ்பான்சர் பண்ண முடியாது. நிறையா பேர் இந்த இதை ராங்காக புரிஞ்சுக்கிட்டு பண்ணி ரெஃப்யூஸ் ஆகுது. இதுதான் நடந்துகிட்ருக்கு. பணம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஒரு ஃபுட் ட்ரக்குக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னால் இப்போது ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னால் தருவாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு 4 கடை இருக்குது, 3 கடை இருக்குது, நீங்கள் இன்னும் ஒரு 2-3 கடை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னால் கொடுப்பாங்க. இப்போது ஒரு கடைக்கு, ஒரு ஷாப்புக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ஓகே 20 lakhs 30 lakhs கொடுத்துட்றாங்க, நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க ஃபெயிலியர் ஆகிடுது, காசும் போயிடுது. அதனால தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ எது ஒர்க் அவுட் ஆகும் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்னா, நீங்கள் யூகேல இருக்கீங்க இல்லை வெளியே இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஐடி கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர், ஐடி மேனேஜர், யூ ஆர் ஒர்க்கிங் வித்தின் த பிஸ்னஸ். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸுக்கு VAT, PAYE, எம்ப்ளாயர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஆஃபீஸ் லீஸ் அக்ரிமெண்ட் இருந்து ஒரு 3 months உங்களுடைய பிஸ்னஸ் டர்ன் ஓவர் டிரான்சாக்ஷன்ஸ் காட்டினீங்கன்னா, அந்த அகெயின் த பிஸ்னஸ் இஸ் வயபிள் அண்ட் கிரெடிபிள், அந்த பிஸ்னஸ் உண்மையாகவே ஜெனரேட் பண்ணுது, அந்த பிஸ்னஸால் அஃபோர்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஸ்னஸில் ஒரு பிரிட்டிஷ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கும் வேலை கொடுத்து அவங்க வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த இன்னொரு மைக்ரண்ட் ஒர்க்கருக்கு கிடைக்கும். சரியா? ஐடி கம்பெனி அது இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னாலே 55K மினிமம் கொடுக்கணும். கரெக்ட். அது 55K ப்ளஸ். அப்போ அந்த 3 monthsல இதெல்லாம் காமிக்கணும். அந்த பிஸ்னஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறத காட்டணும். இல்லை இப்போ ஒரு ஐடி சாஃப்ட்வேர்னாவே 45K மேலே போகுது சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு. ஸோ அந்தளவு பிஸ்னஸால் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி டர்ன் ஓவர் இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இப்போவும் வந்து ஒரு ப்ராப்பராக நாங்கள் ரீசெண்டாக வெரி ரீசெண்ட்லி 2 weeks முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து ஐடி கம்பெனி இங்கே ப்ராப்பராகவே அவங்க ஜென்யூனாக 1 year ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெரி குட் டர்ன் ஓவர். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஐடி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு சொல்லி பொசிஷன் போட்டு அவங்களுக்கு கிடச்சது. 65K போட்டு கிடச்சது இன்டர்வியூ பண்ணி. ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நீங்கள் கிளியராக இருக்க வேண்டியது என்னன்னா, பிஸ்னஸ் வந்து RQF லெவல் 6 லெவலில் இருக்கணும். வேறு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய RQF லெவல் 6 இருக்கக்கூடிய ஹை லெவல் ஜாப்ஸுக்கு உங்களுக்கு செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போது யூகேக்குள்ளார இருக்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க, இல்லை ஃபியூவல் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, இல்லை பார்பர் ஷாப் வச்சுருக்காங்க, எங்களால் இனிமேல் பண்ண முடியாதானா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இன்சைட் த யூகே தான் பண்ண முடியும். யாருன்னா ஆல்ரெடி ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கிறவங்க, பிஃபோர் ஜூலையில் வந்தவங்க, இந்த கேரரில் இருக்கிறவங்க, வேறு கேட்டகரியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ இப்போவும் வந்து நாங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், ஷாப் மேனேஜருக்கு கொடுக்குறோம். அவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி கேரராக ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கோ, இல்லை வேறு ஒரு கடையில் இருப்பாங்க, அந்த கடை க்ளோஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கு பண்ணலாம் லைசன்ஸ். இப்போ அப்போ அது நல்ல இப்போ எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு கடையில் வந்து ஷாப்கீப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ இந்த லோக்கல் ஆளோட இன்வெஸ்ட் பண்ணி அவங்க செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் மாறலாமா? அப்படி தான் சொல்கிறீங்களா? ஆமாம், இல்லை அவங்களாவே ஒரு பிஸ்னஸை பண்ணலாம். ஒரு PSWவில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு ஷாப்புக்குன்னா முடியாது. ஆனால் சில ரோல்ஸ் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு 3-4 ஷாப் இருக்குதுங்கிற போது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு போடலாம். PSWக்கு இப்போவும் வந்து ஒரு கடையில் எடுக்கலாம். உங்களுக்கு செயின் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இல்லை, செயின் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குதுன்னா சில ரோல்ஸ் இருக்குது.
அது அந்த பிஸ்னஸுக்கு செக் பண்ணணும். பிஎஸ்டபிள்யூவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கடைக்கு பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதானே செக் பண்ணணும். ரோல்ஸ் இருக்குது, ஆனால் டிபெண்டன்ஸ் அலவுட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கடையில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு பிஎஸ்டபிள்யூலேருந்து செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு கடைக்கு பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 4 அந்த பிஎஸ்டபிள்யூ 2 வருஷத்தில் ஒரு 4 கடையை அவங்க எடுத்துட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ தான் அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அவங்கள ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி வர முடியாது, திருப்பி அவங்க வந்தால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக தான் வர முடியும். ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கிறவங்க வந்து வரலாம். ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் கேரராக இருக்காங்க, அவங்க வந்து ஷாப் மேனேஜருக்காக போகலாம். இப்போ யூகேல இருக்கிற ஒரு ஷாப்பு வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லை வேற ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்கனாலும் அவங்களுக்கு வந்து அண்டர் த ஓல்ட் ரூல்ஸ் அது இப்பவும் இருக்குது. பட் அதுதான், அது வந்து செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் இல்லை, அது வராது. நார்மல் ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்விட்சிங் தான். அது ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்விட்சிங். சரியா? செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்ங்கிறது யாருக்கு ஒர்க்கிங் ரைட்ஸ் இருக்குதோ, ஃபுல் பிஸ்னஸ் ரைட்ஸ் இருக்குதோ அவங்களுக்கோ, இல்லை வெளிநாட்டில இருந்து இருக்கிறவங்க ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் மேலே ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணி பண்ணுறவங்களுக்கோ அவங்களுக்கு தான். சரியா? தயவு செய்து இப்போ போய் ஒரு செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பேர் வந்து ஒரு கடைக்கோ ஒரு சின்ன டேக்அவேக்கோ 30,000 40,000 50,000 கொடுத்துட்டு ரெஃப்யூஸ் ஆகுது. உங்களுக்கு 50,000 இங்கே யூகே இதுக்கு 50 லட்சம் போகும். 60 லட்சம் ஏன்னா 120 இல்லை, இப்போ 120 போயிடுச்சு. ஆமாம். ஸோ உங்களுக்கு கிடைக்காது. தயவு செய்து இது மாதிரி போய் ஏமாறாதீங்க. எகெயின் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் இல்லை ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் பண்ணணும்னா, ஏன்னா இப்போ ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம். ஒரு ப்ராப்பர் குவாலிஃபைடு இமிக்ரேஷன் லாயர் கிட்ட போங்க. ஒரு ஏஜென்ட் கிட்டேயோ அன்குவாலிஃபைட் பர்சன் கிட்ட போய் ஏமாறாதீங்க. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் ஹோம் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் செக்கில் வந்து ஒரு லைசன்ஸை வந்து ரிவோக் பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 6 மந்த் கூலிங் ஆஃப் 12 மந்த் கூலிங் ஆஃப் பீரியட்னு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இன்டெஃபினைட்டாக இனிமேல் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாதுங்கிற ப்ரொப்போசல் ஏப்ரலில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் செக்கில் உங்களுக்கு ஒரு தடவை லைசன்ஸ் ரிவோக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் பேரை வந்து, அதாவது ஆத்தரைசிங் ஆஃபீஸர் இல்லை அந்த கம்பெனி அதெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க இன்டெஃபினைட்டாக பண்ண முடியாதுங்கிற ஒரு ரூலை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது வரப்போகுது. ஸோ அதனால் இப்போ எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு குவாலிஃபைடு இமிக்ரேஷன் லாயர் இல்லை சாலிசிட்டர் கிட்ட போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பர். சரியா? ஃபைன். ஸோ ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து இது 7 இயர் சைல்ட்ஹுட். ஆமாம், 7 இயர் சைல்ட்ஹுட் போயிடும்.